அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 9ஆம் தேதி மாசி மாதம் 25ஆம் தேதி சஷ்டி திதி திங்கட்கிழமை விசாக நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய ஒரு நாள். விசாக நட்சத்திரம் அதாவது ஷண்முகர் நட்சத்திரம். எல்லாரும் தெரியும், கிருத்திகை நட்சத்திரம் எப்படி முருகனுக்கு சிறப்போ, விசாக நட்சத்திரம் ஆறுமுக சுவாமி அதாவது ஷண்முகருக்கு ரொம்ப விசேஷம். இந்த விசாக நட்சத்திரத்தின் போது நீங்கள் முருகப்பெருமான் ஆலயத்திற்கோ அல்லது ஏதேனும் ஒரு சிவாலயத்திற்கோ சென்று ஷண்முகரை வழிபாடு செய்து வரும்போது, அதாவது ஆறுமுக சுவாமியை வழிபாடு செய்து வரும்போது, உங்களுக்கு பல்வேறு விதமான காரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தி அடைந்து நல்ல லாபங்களும் அதே போல எல்லா விதமான தோஷங்களும் உங்களை விட்டு விலகும். இந்த நாளில் கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக பாராயணம் செய்வது ரொம்ப விசேஷம். சில பேர் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை பாதியிலே நிப்பாட்டி ஒரு 2 வரி பாட்டு நின்றுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. முழுமையாக, அதாவது காப்புலேருந்து துதிப்போர்க்கு வல்வினை போல்னு முதல்ல விநாயகப் பெருமான் முழுமுத கடவுளை வேண்டி அதை பின்பு லைனா எல்லா விஷயத்தையும் கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக பாராயணம் செய்யும்போது உங்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறி முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கடாட்சம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அதி அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே திங்கட்கிழமையிலே சம்பவிக்கிறதால் சிவாலயத்திலே உள்ள முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு. இதை செய்து வரும்போது உங்களுக்கு நல்ல லாபமும் அதே போல தொழிலிலே சிறந்த முயற்சியும், இந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஆதாயங்களும் வந்து ஏற்படுகிறது. இன்று சந்திராஷ்டமம் காணக்கூடிய ராசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. எனவே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அருகாமையிலே உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு சந்திராஷ்டம தோஷம் நிவர்த்தி அடைகிறது. நேர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேஷராசி நேர்களே, மேஷராசி நேர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான கட்ட முயற்சிகளும் பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு பாராட்டுகளும் வந்து சேர்ந்திருந்தாலும் சில நேரங்களிலே உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலே ஆதாயம் இல்லாத தன்மை ஏற்படுகிறது. அதே போல தொழில் சார்ந்த வியாபார ஸ்தலங்களிலே நல்ல முயற்சியும் உழைப்பும் இருந்து வந்தாலும் உங்களது முழு முயற்சியும் பிறருக்காகவே பயன்படக்கூடிய சூழ்நிலை. சில நேரங்களிலே உங்களுக்கு மனோதைரியம் சற்று குறைந்து உங்களுக்கு சில நேரங்களிலே சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆகையால் சற்று இந்த நாளிலே உங்களது தொழிலினுடைய மேம்பாட்டிற்காக நீங்கள் முயற்சி எடுப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, நீண்ட நாட்களாக திருமண தடை ஏற்பட்டுள்ள உங்களுக்கு வெகு விரைவிலே நல்ல வரனும் அதே போல தொழில் சார்ந்த இடத்திலே நல்ல பதவி உயர்வும் நீங்களுடைய கல்வி தகுதியினுடைய மேம்பாட்டு விஷயங்களும் போன்றவற்றை நடக்க இருப்பதால் சற்று நீங்கள் உங்களுடைய தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்து கொள்வது நல்லது. இந்த நேரத்திலே உங்களுக்கு பல்வேறு விதமான ஆதாயமான விஷயங்கள் நடைபெறும் போதே அதை நிறைவேற்றிக் கொள்வது மிக மிக சிறப்பு. சில தேவையில்லாத நபர்களிடம் பழக்க வழக்கத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. மிதுன ராசினியர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் இருந்து வந்தால் அதை நிவர்த்தி அடைந்து குடும்பத்திலே நல்ல ஒற்றுமை, மனமகிழ்ச்சி, அதே போல நீங்கள் எதிர்பார்த்து வந்த தொழிலே நல்ல முன்னேற்றம், அதே போல சில நேரங்களிலே புதிய நட்பு வழக்கத்திலே நல்ல பழக்க வழக்கத்திலே நல்ல லாபங்கள், உற்றார் உறவினரிடத்திலே நல்ல நட்பு பாராட்டி வருவது அநேக விஷயங்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. கடகராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செய்யக்கூடிய தருணமாக அமையப்பெறுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து வந்த உங்களது காதல் திருமணம் வெகு விரைவிலே நடைபெற வாய்ப்பு உண்டு. அதே போல நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்தித்து செய்யும்போது லாபம் பெறலாம். புதிய தொழிலே நல்ல முயற்சியும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் சிறப்பாக நடக்கப்பெறக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. சிம்ம ராசினியர்களுக்கு மனக்குழப்பமும் மனோதைரியமும் சற்று குறையக்கூடிய தருணங்கள். அரசாங்க பிரமுகர்களுக்கு சில மாற்றங்கள், அரசியல் சார்ந்த நபர்களுக்கு சில நேரங்களிலே பிரச்சனைகள் வரக்கூடிய தருணங்கள், நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவிற்கு வந்து உங்களது சுப காரியங்கள் இனி வரும் காலகட்டத்திலே நடைபெற உள்ளது. அதே போல வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு வர இருப்பதால் அதை பயன்படுத்தி கொண்டு முன்னேற்ற பாதையில் செல்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு சில நேரங்களிலே பல்வேறு விதமான சூழ்நிலையிலே திடீர் லாபங்கள், அதிர்ஷ்டங்கள், அதே போல சில நேரங்களிலே உங்களுக்கு திருமண பந்தத்தால் ஏற்படக்கூடிய புதிய புதிய தொழிலுக்கான ஆதாய விஷயங்கள், அதாவது உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்பட்ட பின்பு தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது.
நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணம். நீண்ட நாட்களாக உங்களது தொழில் முன்னேற்றத்துக்காக அரும்பாடுபடும் நீங்கள் புதிய முயற்சியில் ஈடுபடும்போது, புதுவிதமான முயற்சியிலும், புதிய முயற்சியிலும் ஈடுபடும்போது நல்ல லாபத்தை பெறலாம். துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு சில சில நேரங்களிலே சில முடிவெடுப்பதிலே சில பிரச்சனை. அதேபோல நீங்கள் தேவையில்லாத பல்வேறுடைய சில முடிவெடுப்பதிலே சில குழப்பங்கள். அதேபோல நீங்கள் தேவையில்லாமல் பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. தொழில் முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபடுங்கள். அதேபோல சிலருடைய தொழிலினால் சில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வம்பு, வழக்கு போன்ற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு காரியத்திலே சில சில சாதகமான முறைகள் இருந்தாலும், அதை நீங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தும்போது நல்ல தனலாபத்தை பெறலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு சிலருக்கு முன்கோபத்தினால் பிரச்சனை, தீராத பகைகள், அதேபோல சிலருடைய முன்கோப குணங்கள், சில மூர்க்கத்தனமான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சில நேரங்களிலே திடீரென்று கோபம் கொள்வது, அது உங்களது தொழில் முன்னேற்றத்திற்கும், உங்களை தகுதிப்படுத்தக்கூடிய விஷயத்திற்கும் பிரச்சனையாக அமையக்கூடும். சில நேரங்களில் கவனமாக இருங்கள். தேவையில்லாத நபர்களுடைய பிரச்சனைகள் ஏற்படலாம். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு சில சில நேரங்களிலே தொழிலிலே சில போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடும். தொழில் மாற்றங்கள், அதேபோல தொழிலிலே நல்ல லாபங்கள் இருந்து வந்தாலும் சில நேரங்களிலே சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. சில நேரங்களிலே தொழில் முன்னேற்றத்து பாதையிலே நோக்கி செல்லும் பொழுது, சில நபர்களால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்து வந்தாலும் அதை கவனித்துக் கொள்ளாமல் நீங்கள் உங்கள் முன்னேற்ற பாதையை சரியாக நடத்தும்போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இனி வரும் காலங்களிலே நல்ல ஆதாயங்கள் இருந்தாலும் சொந்த வீடு வாங்குவது, அதேபோல இடத்திலே கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. தேவையற்ற நம்மளுடைய பழக்கவழக்கங்களை குறைத்துக் கொள்ளுதல், அதேபோல இஎம்ஐ ப்ராப்ளங்கள் வந்து சேர்வதால் சற்று கவனமாக இருங்கள். உங்களுக்கு 7 சனி முடிவடைந்திருந்தாலும் சில நேரங்களிலே நீங்கள் அதீத விஷயங்களுக்கு அதிகப்படியான முயற்சி எடுக்கும்போது சில பிரச்சனைகள் வந்து சேரும். சற்று கவனமாக உங்களுடைய முயற்சியை கவனமாக செய்யும்போது நல்ல தனலாபத்தை பெறலாம். கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்திலே சில சில பிரச்சனைகள் வர சேரும். அதனால் சற்று கவனமாக இருங்கள். தொழில்நுட்ப கோளாறுகள், இயந்திர பழுது, அதேபோல வண்டி வாகனங்களிலே செல்பவர் சற்று கவனமாக செல்லுங்கள். தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது. நீங்கள் தொழில் சார்ந்த இடங்களுக்கு நல்ல முறையிலே அலுவலக பணியை செய்யும்போது நல்ல லாபத்தை பெறலாம். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு எந்த ஒரு முயற்சியை செய்யும் போது இறைவனுடைய வழிபாட்டை செய்துவிட்டு முயற்சியில் ஈடுபடும் போது நல்ல லாபத்தை பெறலாம். சில சில நேரங்களிலே முயற்சி உங்களுக்கு பல்வேறு விதமான லாபகரத்தை தந்திருந்தாலும் சில பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தவிர்த்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற விஷயத்திற்கு நீங்கள் கோபப்படாமல் பிறரிடத்திலே நல்ல ஆதாயங்களும் நட்பு பாராட்டி வருவது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இந்த 12 ராசிகாரர்களும் இன்புற்றுவான் நான் இறைவனை பிரார்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.